ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜில் நடக்கிற ஒரு கொடூரமான அரக்கனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை ரீச் பண்ணிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் மறைந்தால் அந்த ஊரின் மனிதர்கள் நடமாடுவதில்லை, மாறாக மரணம் நடமாடுகிறது. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் மறைந்து கிடக்கும் ஒரு மர்மமான கிராமம் செந்நீர்பட்டு. அங்கே ஓடும் நீரின் நிறம் முதல் அங்குள்ள மனிதர்களின் பயம் வரை எல்லாமே விசித்திரமானவை. மாலை 6 மணிக்கு மேல் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஜன்னல்கள் எப்பொழுதும் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பழைய ஆலமரத்தின் பக்கம் யாரும் தலை வைத்து படுக்கக்கூடாது. ஆனால் அறிவியலையும் தற்காப்பையும் மட்டுமே நம்பிய ஒரு இளைஞன் அந்த மூட நம்பிக்கைகளை உடைக்க துணிகிறான். அவன் தேடி சென்ற ஒரு ஆய்வாக இருக்கலாம், ஆனால் அவன் சந்திக்கப் போவது அவனது கற்பனைக்கு எட்டாத ஒரு கொடூரமான அரக்கன். 100 ஆண்டுகளாக பசியுடன் காத்திருக்கும் அந்த காட்டேரியிடம் இருந்து அவன் தப்பிப்பானா, அல்லது அந்த ஊரின் இரத்த சரித்திரத்தில் அவனும் ஒரு பக்கமாக மாறினானா? இருளில் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ இல்லையோ, இருள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. வாங்க விரிவாக பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த அடிவாரத்தில் அமைந்திருந்தது அந்த சிறிய கிராமம் செந்நீர்பட்டு. அந்த பெயருக்கேற்றது போல் அங்குள்ள ஓடையில் நீர் எப்பொழுதும் லேசான செந்நிறத்துடன் தான் ஓடும் என்பார்கள். அந்த ஊருக்கு ஒரு வித்தியாசமான விதி உண்டு. சூரியன் மறைந்தால் ஒருவர் கூட வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கதவுகள் தாளிடப்பட வேண்டும், ஜன்னல்கள் அடைக்கப்பட வேண்டும். அருண் ஒரு மானுடவியல் ஆய்வாளர். அந்த ஊரின் பழக்க வழக்கங்களை பற்றி ஆய்வு செய்ய வந்தவனுக்கு அவை அனைத்தும் வெறும் மூடநம்பிக்கையாகவே தெரிந்தனர். தம்பி, ராத்திரியில் அந்த பழைய ஆலமரத்து பக்கம் போயிடாதீங்க. அது வெறும் மரம் இல்லை, அந்த அரக்கனோட சிம்மாசனம் என்று எச்சரித்தார்கள் ஊர் பெரியவர்கள். அருண் சிரித்து கொண்டே, பெரியவரே, இந்த காலத்தில் பேய் அரக்கன் பேயின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, மிருகங்கள் வேணால் வரலாம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை என்று அலட்சியமாக பதில் சொல்லி கொண்டான். அன்று அமாவாசை. கிராமமே ஒரு மரண அமைதியில் மூழ்கியிருந்தது. அருண் தனது கேமரா மற்றும் டார்ச் லைட்டுகள் இரகசியமான வீட்டை விட்டு வெளியேறினான். அவனுக்கு அந்த அரக்கனை பற்றி உண்மையை உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று ஆர்வம். ஊர் எல்லையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான ஆலமரம் நிலவொளி இல்லாத அந்த இரவில் ஒரு மாபெரும் சிலந்தியைப் போல காட்சியளித்தது. அதன் விழுதுகள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒன்றை பிடிப்பதற்காக காத்திருக்கும் கைகளைப் போல அசைந்தனர். திடீரென்று காற்றில் ஒரு அழுகிய பிணத்தின் நாற்றம் வீசியது. அருண் தன் டார்ச் லைட்டை அடித்தான். தூரத்தில் 2 கண்கள் நெருப்பு துண்டுகளைப் போல சிவந்து மின்னியது. அந்த கண்கள் அவனை நோக்கி நகரவில்லை, மாறாக உயிரே எழும்பினர். அந்த உருவம் தரையில் ஊர்ந்து வரவில்லை, மரங்களின் கிளைகளுக்கு இடையே தாவி வந்தது. அருண் பயத்தில் உறைந்து போனான். டார்ச் வெளிச்சத்தில் அவன் கண்ட காட்சி அவனது வாழ்நாளில் மிகப்பெரிய பயங்கரம். அந்த அரக்கன் மனித உருவத்தில் இருந்தான், ஆனால் அதன் தோல் உரிந்து தசைநார்கள் வெளியே தெரிந்தது. அதன் கைகளின் நீண்ட நரம்புகள் கத்திகளைப் போல மின்னியது. வாய் பிளந்து அதிலிருந்து இரத்தம் சொட்டியது. அது வெறும் அரக்கன் அல்ல, அது ஒரு இரத்த காட்டேரி. யார் நீ என்று அருண் கத்த முயன்றான். ஆனால் பயத்தில் அவனது குரல் வெளியே வரவில்லை. அரக்கன் ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பியது. அது சிரிப்பை போலவும் இருந்தது, ஒரு ஓநாயின் ஊளையை போலவும் இருந்தது. அடுத்த நொடியே அது அருணை நோக்கி பாய்ந்தது. அருண் உயிர் பிழைக்க ஓடினான். முள்செடியில் அவன் உடலை கிழித்தது. கற்கள் அவன் காலை பதம் பார்த்தது. ஆனால் அவனது அந்த அரக்கனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவன் ஒரு பழைய பாழடைந்த கோவிலுக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டான். வெளியே கதவை தாக்கும் சத்தம் கேட்டது. டம் டம் டம். ஒவ்வொரு அடியும் மரணத்தின் அழைப்பு போல இருந்தது. நீ தப்பிக்க முடியாது மானுடா,
உன் இரத்தத்தின் வாசம் எனது பசியை தூண்டுகிறது என்று ஒரு கரகரப்பான குரல் கோயிலின் சுவருக்குள் எதிரொலித்தது. கோவிலின் உள்ளே அருண் ஒரு பழைய ஓலைச்சுவடியை கண்டான். அதில் அந்த அரக்கனை பற்றி ரகசியம் எழுதப்பட்டிருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மந்திரவாதி ஒருவன் செய்த தவறான பூஜையினால் ஒரு மனிதன் அரக்கனாக மாற்றப்பட்டான். அவனை தடுத்து நிறுத்த ஒரு வழி அவனது நெற்றியில் இருக்கும் அந்த சிவப்பு கல்லை அகற்றுவதுதான். ஆனால் அதை செய்வது என்பது தற்கொலைக்கு சமம். திடீரென்று கோயிலின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. அரக்கன் மேலிருந்து குதித்தான். அதன் கண்கள் கோபத்தில் ஜொலித்தனர். அது அருணின் கழுத்தை பிடித்தது. அவனது மூச்சு திணறியது. அருண் தனது கடைசி முயற்சியாக கையில் இருந்த கேமராவின் ஃப்ளாஷ் லைட் ஒளியை அதன் கண்ணுக்கு நேராக அடித்தான். அந்த திடீர் ஒளியால் அரக்கன் நிலை குலைந்தான். அந்த இடைவெளியை பயன்படுத்தி அருண் அருகில் கிடந்த ஒரு கூர்மையான கல்லை எடுத்து அரக்கனின் நெற்றியில் இருந்த அந்த சிவப்பு கல்லை நோக்கி ஓங்கி அடித்தான். ஒரு பயங்கரமான அலறல், அந்த சத்தம் ஊர் முழுவதும் கேட்டது. அரக்கனின் உடல் மெல்ல மெல்ல கருகத் தொடங்கியது. சில நிமிடங்களில் அது சாம்பலாக மாறி காற்றில் பறந்தது. மறுநாள் காலை ஊர் பொதுமக்கள் கோவிலுக்கு வந்து பார்த்த பொழுது அருண் மயக்க நிலையில் கிடந்தான். அரக்கன் அழித்துவிட்டான் என்பது ஊர் மக்களின் புரிதல். ஆனால் அருண் கண் விழித்த பொழுது அவனது கண்கள் லேசாக சிவந்து காணப்பட்டனர். அவனது நகங்கள் முன்கூட்டியை விட நீளமாக வளர்ந்திருந்தது. அரக்கன் சாகவில்லை, அவன் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். அருண் இப்பொழுதும் ஊருக்குள் நுழைகின்றான். அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை. அவனுக்கு இப்பொழுதும் பசிக்கிறது, ஆனால் உணவுக்காக அல்ல, இரத்தத்திற்காக. இத்துடன் நமது வீடியோ நிறைவுக்கு வந்துருச்சுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் செய்யுங்க. இது போன்ற இன்னும் பல மர்மமான மற்றும் திகில் கதைகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம என்பி ஏல்பிரபா யூடியூப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் ஐக்கான் அழுத்துங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.